ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வயசானவங்களுக்கு, குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்களுக்கு, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, வேலைக்கு போகிற பொண்ணுங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூடவே அந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடரை வச்சு ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ஃப்ளஃபியான, டேஸ்டான இட்லி எப்படி செய்கிறதுன்றதுக்கான டிப்ஸ், ட்ரிக்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு டிப்பே இது தான். இந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபுல்லாகவே இட்லி அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த அரிசியுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. 1 கிலோ அளவு இட்லி அரிசிக்கு 200 கிராம் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கோங்க. கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 15 கிராம் அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தையும் வெந்தயத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி, உளுந்து இது ரெண்டையுமே தனித்தனியாக 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். கழுவினதுக்கு அப்புறமா வெயிலில் அரிசியை தனியாக, உளுந்தை தனியாக ஒரு 6 மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கலாம். அந்த ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சிக்கும் போது ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. உளுந்து பவுட்ரானதுக்கு அப்புறமா அரிசி சேர்த்து அதோடு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சாஃப்டான, ஃப்ளஃபியான இட்லி கிடைக்கும். மூணாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஷினில் அரைக்கிறவங்கள்ட்ட சொல்லிடுங்க, ராகி, கோதுமை இது ரெண்டுமே அரைச்ச அந்த மிஷினில் அரைக்காதீங்க, அரிசி அரைச்ச அந்த மிஷினில் அரைங்கன்னு சொல்லிடுங்க. அப்போது தான் நம்மளுக்கு மாவு வழுவழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த உடனேயே ஒரு நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு அந்த மாவு கருத்து போகாமல் நல்லா வெள்ளையாக இருக்கும். இட்லியும் நல்லா வெள்ளையாக கிடைக்கும். இதை நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை வச்சு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி 3 கப் அளவு இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவு அவல் எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அவலுக்கு பதிலாக 1/4 கப் அளவு வடித்த சாதம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடரில் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு கையை வச்சே கரைச்சிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு, ட்ரிக்ஸுன்னு கூட சொல்லலாம். இப்படி நம்ம பண்ணும்போது தான் மாவு நல்லா புளிச்சு வரும். கரண்டி யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளிச்சு வராது. பாருங்கள், நான் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு 8 மணி நேரம் அதை வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு நல்லா எலும்பி வந்திருக்கு பாருங்கள், புளிச்சு வந்திருக்கு. 5வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவை கண்டிப்பாக நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மேலாப்பில் தள்ளி விட்டுட்டு இப்படி மாவு எடுத்து தான் நம்ம இட்லி ஊற்றணும். அப்போது தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ஃப்ளஃபியான இட்லி கிடைக்கும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு மாவை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு தண்ணியில் கைகளை நனைச்சிட்டு இட்லி தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான, ஃப்ளஃபியான, டேஸ்டான இட்லி ரெடி. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும்.